இன்றைக்கி நான் முட்டை குழம்பு ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் வேக வச்ச முட்டையை எப்படி முட்டை குழம்பு வைக்கலான்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பச்சையாக 5 முட்டையை வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்றதை சொல்கிறேன். அதுக்கு நான் மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எனக்கு கிடைக்கல. பெரிய வெங்காயத்தோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல பெரிய வெங்காயம் கிடச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும். தக்காளி பழம் நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை நான் 3ஆக கட் பண்ணி நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வர மாட்டேன் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு முத்தின தேங்காயில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய், கசகசா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இருப்பு செடியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிக்க விட்டுறலாம். இப்போ இது காஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இப்போ கசகசாவையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து முட்டை குழம்பு வந்து பிகினருக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்காண்டி நான் போடலை. சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பெரிய அற்புதமா அப்படின்னு. நான் இது வந்து தெரியாதவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ தக்காளி பழம் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு மல்லித்தூளும் புதினாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். ஒரு வாசனைக்காண்டி தான் புதினாவை சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் வந்து கம்பல்சரியாக தான் சேர்க்கணும். ஏன்னா ஒரு செரிமான சக்திக்காண்டி தான் நம்ம இதை சேர்த்துக்கணும். நல்லா பரிசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் எண்ணெயில். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பாலை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தூள் உப்பு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ எந்த கிண்ணத்தில் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துருந்தீங்களோ அதே கிண்ணத்தில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி தண்ணி போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு பதம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். உப்பு பதம், உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டையை போடுங்க. ஏன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு உரப்புலாம் போட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் 5 முட்டையும் நான் உடச்சி ஊற்றுறேன். தள்ளி தள்ளி இந்த மாதிரி தள்ளி தள்ளி ஊற்றுங்க. பெரிய அகலமான பாத்திரத்தில் முட்டை குழம்பு வைக்கிறதா இருந்தால் அகலமான பாத்திரத்தில் வைங்க. குறுகலான பாத்திரத்தில் வைக்காதீங்க. அப்படியே நீங்கள் வேக வச்ச மாட்டமே இருக்கும் முட்டை குழம்பு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேக வச்ச மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா முட்டை வெந்து மேலாப்பில் வந்துடும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் முட்டை வெந்துருச்சுன்னு. முட்டை எல்லா முட்டையும் மேலாப்பில் வந்து இருக்கும். அவ்வளோதான்.
பார்த்தீங்களா முட்டை எப்படி உடையாம வந்திருக்குதுன்னு. நீங்க புதுசா செய்ற மாட்டா இருந்தா 2 முட்டைய வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். என்னோட ஸ்டைல்ல முட்டை குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.